டான்ஸ் பண்ணா ஹார்ட் அட்டாக் வராதா? இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நம்ம லைஃப்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிற கான்செப்டே இல்லாம போயிருச்சு. நம்ம எல்லாத்தையுமே மிஷினை நம்பி தான் இருக்கோம். ரைட் ஃப்ரம் வீடை பெருக்கி கூட்டுறது, அதுக்கு மிஷின் வந்துருச்சு. பாத்திரம் கழுவுறது, டிஷ் வாஷர், க்ளோத்ஸை நம்ம வாஷ் பண்றது, வாஷிங் மிஷின், மிக்சி, கிரைண்டர், எல்லாத்துக்குமே மிஷினை நம்பி இருக்கும்போது நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி, ரொம்பவே குறைவு. அவங்களுக்கு என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்க மனசை விட்டு உங்க இஷ்டப்பட்ட சாங், உங்க இஷ்டப்பட்ட ஹீரோ, உங்க இஷ்டப்பட்ட ஃபிலிம், அதுலேருந்து ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டு யாரை பத்தியும் யோசிக்காம நீங்க ஜாலியா ஒரு 10 நிமிஷம் கையை காலை நல்லா மூவ் பண்ணி டான்ஸ் பண்ணணும். டான்சிங் இஸ் அ பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கார்டியோ எக்ஸசைஸ். அதுதான் எல்லா கார்டியாலஜிஸ்ட் அண்ட் கார்டியாக் சர்ஜன்ஸும் இப்போ அட்வைஸ் பண்றதே. இப்போ இந்த டான்ஸ் பண்ணாம விட்டீங்கன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் உங்க மைண்டுக்குள்ளேயே அதிகமாகி அது ஒரு நாள் ஒரு வாழ்க்கை மாதிரி வெடிச்சு அதை ஹார்ட் அட்டாக்காக தான் கொண்டு வந்து நிற்கும். அப்போ நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற அவசியம் கண்டிப்பா உங்களுக்கு வரும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் உங்க இஷ்டப்பட்ட பாட்டுக்கு ஜாலியான ஹீரோ, கணவன் மனைவியா இருந்தால் ஜோடியா நீங்க டூயட் டான்ஸ் கூட பண்ணலாம். அப்போ நீங்க 2 பேருமே உங்க டீஸ்ட்ரெஸ் பண்றதுக்கான அதோட ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் உலகத்துல இருக்கவே இருக்காது. ஸோ என்னுடைய அட்வைஸ், மனசை விட்டு விளையாடுங்க, மனசை விட்டு டான்ஸ் ஆடுங்க, மனசை விட்டு நீங்க ஷேர் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா பெரிய டீஸ்ட்ரெஸ்ஸிங் ஏஜென்ட்டா இதுதான் அமையும்.